பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 3 verse 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான இந்த 3 தேவ பிள்ளைகளும் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையின் நடுவிலே ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியில் நேபுகாத் நேச்சார், பிரஜாதியின் ராஜா, அவன் தேவனை பார்க்கிறான். எப்போதும் அறிந்து கொள்வோம், நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலும் எல்லா சோதனையிலும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அது என்ன? நாம் நினைப்போம் அதிலே அமிழ்ந்து விடுவோம் என்று சொல்லி. ஆனால் தேவ வார்த்தையை உங்களுக்கு இந்த காலைவேளையிலே அறிவிக்கிறேன், நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள். 2வது அதிலே கர்த்தர் வைக்கிற திட்டம் என்ன? புறஜாதியார் கர்த்தரை அங்கே காண்கிறார்கள். இந்த நேபுகாத் நேச்சார் அங்கே ஆண்டவரை எப்படி பார்க்குறான்? 4வது ஆளாக பார்க்குறான், 4th person. ஏனென்றால் 3 பேர் அங்கே உலாவுகிறார்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 4வது ஆளாக அங்கே கர்த்தரை அவன் பார்க்கிறான். இப்பொழுது ஒரு புறஜாதி ராஜா 4வது ஆளாய் அவரை அங்கே பார்க்கிறான். அப்படி என்றால் அந்த 4வது ஆளாக நேபுகாத் நேச்சார் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். நன்றாக புரிந்து கொள்வோம், நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை நடத்துவார். 2வதாக, இப்படி கர்த்தர் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். கர்த்தர் அந்த அக்கினி சூளையிலே அவர்களோடு உலாவுவதற்கு சாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத்நேகவும் தேவனை முதலாவது ஆளாக பார்த்தார்கள். ஆமென். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் தேவனை முதலாவது ஆளாக பார்க்கும்போது, எல்லா சூழ்நிலைகளிலும் முதல் நபராக கர்த்தரை பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை பார்க்கும்படியாக உதவி செய்வார். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? விசுவாச சோதனை வந்த பொழுது அந்த ராஜாவை பார்த்து என்ன சொன்னார்கள்? ராஜாவே, எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்பதை குறித்து உமக்கு தீர்ப்பு சொல்லுவதற்கு அல்லது உத்தரவு சொல்லுவதற்கு அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஆமென். இந்த நாளிலே ஒரு உறுதி எடுங்கள், விசுவாசத்திலே வைராக்கியம் கொள்ளுங்கள். திருமணமோ, வேலையோ, மனிதனை நாடி செல்லுகிற காரியமோ, நம் தேவனை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தில் உறுதியாய் இருப்பேன், அவர்தான் எனக்கு முதலாவது. என் சொந்தமோ, என் உறவோ, என் நண்பர்களோ, எனக்கு அறிமுகமானவர்களோ, இவர்கள் எல்லாம் 2வது என்கிற முதல் உறுதியை நாம் எடுக்கும்போது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு அதிசயப்படத்தக்கதாக நாம் சந்திக்கிற பிரச்சனையிலே கர்த்தர் அவர்களை காணச் செய்வார். எப்படி காணச் செய்வார்? கர்த்தர் நம்மோடு உலாவுகிறதை காணச் செய்வார். விசுவாசியுங்கள், கர்த்தர் இதை செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை யாருக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை ஜீசஸ், ஃபார் மை காட். என் தேவனுக்கு தான் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். அந்த நேரத்தில் உபத்திரவப்படுவது போல தெரியும். அக்னி 7 மடங்கு சூடாக்கப்படலாம், ஆனால் அக்னி ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஜெயமாய் வெளியிலே வர வைப்பார். இந்த நாளிலே எந்த சோதனையை சந்தித்தாலும், எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் கர்த்தரை முதலாவது வைத்து சந்தியுங்கள். அந்த சோதனையில் வெந்து போகாதபடிக்கு, வேகாதபடிக்கு தேவ வார்த்தை சொல்லுகிறதே, அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். கர்த்தர் அப்படியாக நம்மை ஆசீர்வதித்து ஜெயமாய் இருக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. எந்த சோதனையை சந்திக்கிறார்களோ அதிலே உம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு உம்மை முன்வைத்து
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேட உடைய பிள்ளைகளுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, தைரியம் தாங்க ஆண்டவரே. உம்மை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதபடிக்கு திருமணமோ வேலையோ வாழ்க்கையோ எதுவிலும் உம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்மை முக்கியத்துவப்படுத்த உதவி செய்யுங்க. நீர் நிச்சயமாகவே அக்கினியின் நடுவிலே நேபுகாத்நேச்சாரின் கண்களுக்கு உம்மை 4வது ஆளாய் காண்பித்தது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் காண்பிக்க போகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயத்தோடு எழும்ப உதவி செய்யுங்க. துதிகர மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.